குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி டெட் பேப்பர் 1க்கான மாடல் கொஷின் பேப்பரில் சைக்காலஜியை மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த சப்ஜெக்டை பார்க்கலாம். ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேப்பர் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸில் 30 கொஷின்ஸ் போட்டு 150 கொஷின்ஸு 2.5 ஹவர்ஸு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் 4th ஜூலை 2006 உங்களுக்கு நடக்க போகுது. அந்த பேட்டர்ன் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சைக்காலஜி கொஷின்ஸ், அதாவது பெடகாகி, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, அதாவது சைக்காலஜி 30 கொஷின்ஸை இங்கிலீஷ் மீடியத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்: ஹூ ப்ரப்போஸ்டு த theory of cognitive development through 4 stages: sensory motor, pre-operational, concrete operational and formal operational. இந்த 4 ஸ்டேஜஸை யார் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி. சைல்டு அப்படின்னாலே, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு அப்படின்னாலே உங்களுக்கு ஜீன் பியாஜே தான் இந்த காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் த்ரூ த 4 ஸ்டேஜஸ். குழந்தை மைய கல்வி கட்டளை வலியுறுத்தியவர் இந்த ஜீன் பியாஜே தான். இந்த 4 ஸ்டேஜஸை இது பண்ணவரும் இந்த ஜீன் பியாஜே தான். ஜீன் பியாஜே proposed the 4 stages cognitive development theory based on the schema formation, assimilation and accommodation. According to Piaget, a child who can think logically about a concrete objects but not yet about abstract ideas is in which stage? எந்த ஸ்டேஜில்? காங்க்ரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். அது என்ன இயரு? 7 to 11 இயர்ஸ். ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு ஏஜ் இருக்குது, ஏஜ் லிமிட்டேஷன் இருக்குது. காங்க்ரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் இதுதான். இந்த சி ஆன்சர் தான் ரைட் ஆன்சர். See the third question. Vygotsky concept of the gap between what a child can do alone and what he or she can do with guidance is called. கைடன்ஸோட நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கற்றல் நிகழ்வு. அதுதான் என்ன அதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அது பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் பிட்வீன் இண்டிபெண்ட் அண்ட் அசிஸ்டட் பர்ஃபார்மன்ஸ், ஜிபிடி. இந்த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் ஜிபிடின்னு சொல்லலாம், இல்லாட்டி இசட்பிடின்னு சொல்லலாம். இது மற்றவங்களுடைய துணையோட நம்ம ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டு ரெடி ஆகுது. இதுதான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் ஜிபிடி. ஆன்சர் பி. ஸ்காஃபோல்டிங்னா அடுத்த ஸ்டேஜ், ஜிபிடிக்கு அடுத்த ஸ்டேஜ். மற்றவர்கள் உதவிக்கரம், அதாவது ஒரு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி, ஸ்காஃபோல்டிங், ஒன்றை பாதுகாக்கிற மாதிரி, அடுத்தவங்கள ஹெல்ப் பண்ணி கைடன்ஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணுறது தான், ஒர்க் பண்ணுறது தான். ஸ்காஃபோல்டிங் ஆஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த ஒர்க் ஆஃப் வைகாட்ஸ்கி. ஆன்சர் பி. இவர் தான் இந்த 2 தியரியும் சொன்னவர், ஜிபிடியும் ஸ்காஃபோல்டிங்கும். Who developed the theory of moral development consisting of pre-conventional, conventional and post-conventional? லாரன்ஸ் கோல்பர்க். அவர் தான் இந்த 3 ஸ்டேஜையும் சொன்னார், மாரல் டெவலப்மெண்ட்டு லெவலில். See the 6th question. எரிக் எரிக்சன் ரஜினி படத்தில் மனித வாழ்க்கையை 8 8 பிரிஞ்சுக்கோ, நீ எந்த 8ல் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி. அதாவது சைக்காலஜிக்கல் தியரி டிஸ்கிரைப்ஸ் கிரைசிஸ், இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. அதாவது நம்ம இந்த ஸ்டேஜ் எதில் இருக்கோம், எரிக் எரிக்சனுக்கு அவர் என்ன செய்கிறாரு, 4 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாரு. அதாவது சைல்ட்ஹுட் லெவலில் 4 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாரு. சைல்ட்ஹுட்லேருந்து டெத்து வரைக்கும் 8 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாரு. அந்த இதில் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி எந்த ஸ்டேஜில் இருக்குன்னா 6 to 12, ஏஜ் ஆஃப் 6 to 12. ஆன்சர் சி. மிடில் சைல்ட்ஹுட்டில் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி.
அதாவது நம்ம பர்த்துலேருந்து சைல்ட்ஹுட் ஸ்டேஜை 4 ஸ்டேஜாகவும் டெத்து வரைக்கும் 8 ஸ்டேஜாகவும் பிரிக்கிறதுல இந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் மிடில் சைல்ட்ஹுட்டு தான் இது இந்த தியரி ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது பாருங்கள். த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் which includes linguistic, logical, mathematical and bodily kinesthetic intelligence was given by Howard Gardner. இந்த இன்டெலிஜென்ஸை பற்றி ஹவார்டு கார்னரை சொல்லியிருக்காரு. ஹவார்டு கார்னர் ப்ரப்போஸ் த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஹூ இஸ் ரிகார்ட் as த ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்? முக்கியமானது பாருங்கள். ஆல்ஃப்ரெட் ஃபீனே ஹூ இஸ் ரிகார்ட் as த ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் குழந்தை மைய கல்வினாக்கா உங்களுக்கு ஜீன் பியாஜே வருவார். ஜென்ரலாக ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸு டெஸ்டிங்னாக்கா இந்த ஐக்யூ டெஸ்ட் ஆல்ஃப்ரெட் ஃபீனே. இங்கே பாருங்கள். ஆல்ஃப்ரெட் ஃபீனே வித் தியோடர் சைமன் டெவலப்டு த ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். அடுத்தது பாருங்கள். த ஐக்யூ ஃபார்முலா, இது முக்கியமானது. ஐக்யூ ஃபார்முலா முக்கியமானது. அது என்னன்னாக்கா MA டிவைடட் பை CA இன்ட்டு 100, மன வயது பை கால வயது இன்ட்டு 100. இதுதான் ஐக்யூ டெஸ்டோடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா MA மீன்ஸ் மென்டல் ஏஜ், CA மீன்ஸ் க்ரானிக்கல் ஏஜ், மன வயது பை கால வயது இன்ட்டு 100. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வில்லியம் ஸ்டர்ன் இன்ட்ரடியூஸ் த இன்டெலிஜென்ட் கோஷியண்ட்டை உருவாக்கினது யார்? வில்லியம் ஸ்டர்ன். ஆப்ஷன் பி. கிளாசிக்கல் கண்டிஷன் டெமான்ஸ்ட்ரேட்டட் த்ரூ த salivation எக்ஸ்பெரிமெண்ட். டாக்னாக்கு பாவ்லவ் அப்படி நினைப்பு வச்சுக்கோங்க. ஈவான் பாவ்லவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் த டாக்ஸ் எஸ்டாப்ளிஷ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கிளாசிக்கல் கண்டிஷனிங். பாவ்லவ். The operant condition based enforcement punishment was propounded by the B.F. Skinner. ஆப்ரண்ட் கண்டிஷன்னாலே அது உங்களுக்கு B.F. ஸ்கின்னர் ஆக்க நிலையுறுத்தல்னு தமிழில் சொல்லுவாங்க. தாண்டைக்னாலே நம்ம தார் ரோடு அப்படியே தாண்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தாண்டைக் முயன்று தவறிது கற்றல். லா ஆஃப் எஃபெக்ட் விளைவு விதி, பயிற்சி விதி, லா ஆஃப் எக்ஸசைஸ். அதுக்கு அடுத்தது ரெடினஸ் தயார் நிலை விதி. தியரி தாண்டைக் முயன்று ட்ரையல் அண்ட் எரர். 13th கொஷின். இன்சைட் லேர்னிங் உள்நோக்கம் கற்றலுடைய உள்நோக்கி கற்றல்னா கோலர் நம்ம பிளானட்டோரியத்தில் போய் நம்ம கோள்களை பார்க்குற மாதிரி கோளை உட்காட்சி கொள்கை. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர் யார்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர் கோலர். எதை வச்சு இது பண்ணார்? சிம்பன்சிஸ். கோலர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் சிம்பன்சிஸ். பனானா அண்ட் ஸ்டிக் ப்ராப்ளம் டெமான்ஸ்ட்ரேட்டட் த இன்ஸ்டைட் லேர்னிங். உட்காட்சி மூலம் கற்றல் மூலயமாக அது என்ன செய்யுது? பனானாவை இந்த சிம்பன்சி எடுத்தது. பாண்டுராஸ் தியரி எம்ஃபசிஸ் திங் லேர்னிங் த்ரூ அப்சர்வேஷன் அண்ட் இமிட்டேஷன் ஆஃப் எ மாடல் இஸ் நோன் அஸ் ஏ. சோஷியல் லேர்னிங் தியரி பாண்டுராஸ். சோஷியல் லேர்னிங் தியரி. மாஸ்லவ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் முக்கியமானது. டாப் மோஸ்ட் லெவல் ஆஃப் த பிரமிட் என்ன இருக்கும்? டாப் மோஸ்டில் செல்ஃப் அக்யூலைசேஷன், த நீட் டு ரியலைஸ் ஒன்ஸ் ஃபுல் பொட்டென்ஷியல் இஸ் த அபெக்ஸ் அண்ட் மாஸ்லோஸ் ஹைரார்கி. தன்மதிப்பு கடைசியாக அடிப்படை தேவைகள் தாண்டி அந்த இந்த பிரமிடில் மேலே இருக்கிறது செல்ஃப் அக்யூலைசேஷன். இந்த சேஃப்டி நீட்ஸு, பேசிக் நீட்ஸ் பாருங்கள். இதெல்லாம் அந்த கோனில் அந்த பிரமிடில் பேஸில் இருக்கும். இந்த டாப் மோஸ்டில் இருக்கிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். விச் டைப் ஆஃப் த மோட்டிவேஷன் அரைசஸ் ஃப்ரம் த இன்டர்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் such as curiosity or interest rather than the external towards? Answer B. Intrinsic motivation. As per the RT Act 2009,
People teacher ratio primary classes is B 1:30. The right of the children to free and compulsory education RT Act provides free education for children of the age group 6 to 14. அதுக்கடுத்தது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ரைமரி ஃபோக்கஸஸ் ஆன் ஆன்சர் பி எஜுகேட்டிங் சில்ட்ரன் வித் த டைவர்ஸ் நீட்ஸ் டுகெதர் இன் த மெயின் ஸ்ட்ரீம் கிளாஸ் ரூம்ஸ். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன அப்படின்றது பாருங்கள். அதாவது மாற்றுத்திறனாளி பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு தனி ஸ்கூலுன்னு போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த பிள்ளைங்களும் உள்ளடக்கிய கல்வியாக ரெகுலர் கிளாஸ் ரூமில் கொண்டு வந்துடலாம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன். A child who shows difficulty in reading despite normal intelligence is have C dyslexia. அதாவது ரீடிங் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க, அது வந்து டிஸ்லெக்ஷியா. டிஸ்கால்குலேஷியா அப்படின்னாக்கா அவங்க கணக்கு போட கஷ்டப்படுவாங்க. கணிதத்தில் அவங்க சிரமப்படுறவங்க, இது டிஸ்கால்குலியா. டிஸ்கிராஃபியான்றது எழுதுறதுக்கு கஷ்டப்படுறாங்க, இது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, டிஸ்லெக்ஷியா. அப்புறமா டிஸ்லெக்ஷியா இஸ் a specific learning disability affecting the ability to read fluently and accurately. Difficulty in writing characterized by illegible handwriting and poor spelling termed as the dysgraphia. அவங்க எழுதுறது கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே சொன்ன இல்லையா மேலே உள்ள கேள்வியில் dysgraphia. Which of the following is not one of Gardner multiple intelligence? Answer C emotional quotient. 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர் வைக்கணுங்க. The term emotional intelligence was popularized by Daniel Goleman. Which method of teaching emphasizes learning by doing and is based activity? Project method. செய்து கற்றல் project method. Continuous and comprehensive evaluation CCE பிரைமரியில் அது என்ன எய்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா both scholastic and co-scholastic areas continuously. CCE evaluation 40 மார்க்ஸு நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கான அதாவது பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு ஸ்கில்லும் ஃபினிஷ் பண்ண பிறகு அதை டிக் போட்டுக்கிட்டே வரும். அதான் சிசிஇ மெத்தட். ஒவ்வொரு பிள்ளையும் எல்லா திறனையும் முடிச்சுட்டு வெளியேறணுன்றது தான் அதனுடைய எய்மே. அதுக்கடுத்துப்பாங்க சி த 26th question. Formative assessment is conducted during the teaching learning process to provide feedback. FA formative assessment. Which of the following best defines individual differences in the classroom? Variation among learners in ability, interest and learning style. See the 29th question. Adolescence, a period of rapid physical and emotional change, is best described by the Stanley Hall ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ், அது ஒரு பெரிய ஹால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் புயல் வந்தால் தங்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டான்லி ஹால் வந்தாலே ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ் புரிஞ்சுக்கிட்டு படித்தா படிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ வேர்டு இருந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். NEP 2020 ரெக்கமெண்ட்ஸ் நியூ பெடகாஜிக்கல் அந்த சர்க்குலர் ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு எஜுகேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5+3 8, 8+3 +4. லாஸ்ட் டெஸ்ட்டு ரோசா இன்பிளாக் டெஸ்ட். இன்பிளாக் டெஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சனாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த 30 கொஷின்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சார்ந்த மற்ற கேள்விகளையும் படித்து நல்லா இந்த OMR ஷீட்டில் நல்லா வந்து ரவுண்ட் பண்ணும்பொழுது வெளியிலேருந்து ரவுண்ட் பண்ணுங்கள். இப்படி ரவுண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு வட்டம் இருக்குதுன்னா நீங்கள் என்ன செய்ய உள்ளேருந்து இப்படி ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸீட் ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போதுமே ரவுண்ட் பண்ணும்பொழுது OMR ஷீட்டில் இப்படி வெளியிலேருந்து ரவுண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, லைட்டாக புள்ளி வச்சுக்கோங்க.
புள்ளி வச்சுக்கிட்டு கடைசியாக நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு அதாவது சைக்காலஜி ஃபுல்லாக படிங்க. எது எது ஈஸியாக இருக்கோ அந்த கொஷினை அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது தமிழை படிங்க. அப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில்லப் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைம் வந்து நிறையா செலவாகும். அதனால் இந்த மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு எது ஈஸியாக இருக்கோ, எனக்கு சைக்காலஜி ஈஸியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை முதல்ல முடிங்க. அப்படி இல்லைன்னா தமிழ் தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா தமிழை முடிங்க. உங்களுக்கு எந்த கொஷின் ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணுற மாதிரி இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆனால் எந்த கொஷினையும் மிஸ் பண்ணாத போட்டுவாங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இல்லை. அதனால் இந்த கொஷின் தெரியல, அந்த கொஷின் தெரியல அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு விட்டுட்டு வர வேண்டாம். 150 கொஷின்ஸ்னால் 150 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணாத வந்துடாதீங்க. ஏன்னா அந்த நீங்கள் போட்ட விடை கூட கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.